இப்போ எங்க போறதுக்காக ஃளைட் புக் பண்ணிருந்தீங்க? பெங்களூர். எவ்வளவு நேரம் டிலே சொன்னாங்க? இப்போ உங்களுக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் வரீங்க? Delay இல்ல, flight cancel ஆயிடுச்சு. So now they've rebooked me on the 11 o'clock flight, so almost a 3.5 hour delay. ஓகே. எங்க போறதுக்காக இது பண்ணிருந்தீங்க? பெங்களூர். பெங்களூர். ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த டைம்க்கு இப்போ அவைலபிள் இருக்குன்றாங்களா 11 o'clock ஃளைட்ஸ்? 11 o'clock ஆமா, ஒரு டிக்கெட் அவைலபிள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 6 o'clock கொடுத்தாங்க. When I saw there was a 11 o'clock flight, so I asked them to book me on that flight. இப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கா இல்ல அது No, there's nothing. Your good name sir? Joshua. நீங்க எங்க போறதுக்காக நான் என்னுடைய பேர் பிரபாகரன். நான் மால்தீவ்ஸ் போகிறதா வந்திருக்கேன். எனக்கு கேட்டது என்னோடய ஃப்ளைட்டு கேன்சல் சொல்லிட்டாங்க. எனக்கு நாளைக்கு மார்னிங் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துட்டுருக்கேன். இப்போ எங்கே போகிறது எனக்கு தெரியல. நான் எங்கே தங்கவா இல்லை வீட்டுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வரவா எனக்கு தெரியல. நாளைக்கு எனக்கு லாஸ்ட் டேட்டு. ஒர்க் பர்மிட் எனக்கு முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன உள்ளே சேர்த்துப்பாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. எனக்கு ஒர்க் பர்மிட் லாஸ்ட் டேட் நாளைக்கு எனக்கு. அதனால் 2 days முன்னாடி நான் டிக்கெட் போட்டேன். நாளைக்கு 21 ஒர்க் பர்மிட் எனக்கு முடியுது. நாளைக்கு நான் உள்ளே வந்த என்ட்ரி ஆனால் தெரியும். எனக்கு உள்ளே எடுத்துப்பாங்களா இல்லை அனுப்பிச்சுடுவாங்களா எனக்கு தெரியல. எனக்கு இப்போ டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை அவைலபிள் இல்லை. நான் ஒரு 3-4 times கேட்டு பார்த்தேன். நான் லாஸ்ட் டேட் எனக்கு எதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். இல்லை மால்தீவ்ஸ் நீங்கள் போகவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படிலாம் டிக்கெட் போட்டு கொடுத்து நாளைக்கு என்ன அனுப்பிச்சு விட்டா எனக்கு ஓகே. மற்றபடி எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் 10 டிக்கெட் போட்டிருக்கேன். எந்த ப்ராப்ளம் நாளைக்கு எனக்கு டிக்கெட் மால்தீவ்ஸ் அனுப்பிச்சு விட்டா எனக்கு ஓகே. வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் இது எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் வாங்கல. நாளைக்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் என்ன மால்தீவ்ஸ் அனுப்பிச்சு வச்சிட்டா எனக்கு அது ஓகே. நாளையோட ஒர்க் பர்மிட் முடியுது. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லீவுக்காக வந்திருக்கேன். முடித்துள்ள நான் போகணும், ரினியூவல் பண்ணணும். கரெக்ட். நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. பிரபாகரன். ஃளைட் கேன்சலா இல்ல டிலேவா என்ன சொல்றாங்க? Tuticorin flight madam. Chennai to Tuticorin. Indigo 10-15 flights. ஓகே. இப்போ டைம் கிளம்புறேன் சொல்றாங்க. ஓகே. இப்போ நீங்க என்கொயரி பண்றதுக்காக நான் டிக்கெட் ஃபார்ம் எடுக்க வந்திருக்கேன். ஓகே மேடம். ஓகே ஃபைன். How many hours delay? Gate number wrong decision. Okay. Gate number wrong decision, so I am uncomfortable. Okay. Sir, நீங்க எங்க இருந்து வரீங்க சார்? எங்க போகணும்? உங்க ஃளைட் டிலேவா இல்ல கேன்சலா? என்ன ஸ்டேட்டஸ் சார்? एक ही साथ है। ओके वो हमारा मिसिंग हो गया ओके तो इसलिए बोला कि रिफंड कर देंगे। यू आर गेटिंग रिफंड? हाँ योर फ्लाइट कैंसल? हाँ बोला, कल बोला था, कल बोलने के बोला कि रिफंड कर देगा, ये रीशेड्यूल कर देगा। तो अभी को बोला कि लाइन में आप सुबह में आइए, लाइन में खड़ा हो जाए और देखेंगे। நேற்று கேன்சல் ஆகி ரொம்ப தூரம் குளத்தூர் எங்கிறது அங்கிருந்து போய் நைட்டோ ஸ்டே பண்ணிட்டு வயசானவங்க நடக்க முடியல. அவங்களால ரொம்ப கஷ்டம். அவங்களால போயிட்டு போது கீழே அங்கே நிற்க அங்கே வச்சு வரலாம். அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேறு ஆட்டோ அலௌடு இல்லை அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது ஆட்டோ உள்ளே போக தெரியாது. அவங்களாம் சரி ஓகே நான் நிற்க வச்சுட்டு ஹெல்ப் கேட்டிருக்கேன் வீல் சேருக்கு. பண்ணியிருக்காங்க அதான் கூட்டு வந்துருக்காங்க அவங்கள. திருச்சி போறாங்க. சாரி திருச்சியில கோயம்புத்தூர் போறாங்க. சாரி கோயம்புத்தூர் தெரியல சொல்லியிருக்கிறாங்க. பிளைட் ஆன் டைம்ல போகும்போது தெரியல. இப்பதான் வந்திருக்கிறாங்க. ராஜி நேற்று தான் அவங்க போயிட்டு இங்கிருந்து அழைச்சு வயசானவங்கள நடக்க கூட முடியாது. அவங்களால ஒரு அடியோடு எடுத்து வைக்க முடியாது. அப்படி இருந்துச்சு. சரி மாதிரி சொல்லி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஒரு வாரமாக டிக்கெட் புக் பண்ணாங்க கோயம்புத்தூர் போகிறதுக்கு. இன்னைக்கு காலைல 4 மணிக்கு மெசேஜ் வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு. ஸோ அப்புறம் என் கூட வர 2 பேர் வந்து இதே ஃப்ளைட்டில் போகிறாங்க. அவங்க வந்து முதல்ல காலையிலே வந்ததுனால அவங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேஸில் மற்ற ஃப்ளைட்டில் கொடுத்தாங்கன்னு சொன்னதுனால நாங்கள் இப்போ வந்து இங்கே நிற்கிறோம். 4 மணிக்கு மெசேஜ் வந்தது. காலைல 4 மணிக்கு மெசேஜ். இல்லை நாங்கள் எங்களுக்கு ரீஸ்கெடியூல் ஆகலை. ஏன்னா எங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று கேன்சல் பண்ணிக்கோங்க இல்லை ரீஸ்கெடியூல் பண்ணிக்கோங்கன்னு. ரீஸ்கெடியூல் வந்து ஓப்பன் ஆகலை. வெப்சைட் ஓப்பனே ஆகலை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆகலை. வேறு வழி இல்லை. 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சுன்னா நீங்கள் வரலன்னு சொல்லிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அதனால கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி வந்து கேட்டுட்ருக்கோம். ரவீந்திரன். My flight was yesterday from Port Blair. It was to Goa. But what happened, due to the cyber thing, my flight got cancelled. So they assured me that
we will reschedule it, or I could just get back my money. So it was better to reschedule. In fact, the staff told us, go check in the hotel and then come back from next morning. So I did the same thing because my mother is 75 years old. I'm staying the whole night and shouting. It was not their problem. It was a cyber problem. So I understand. Even they told, nothing can be done, ma'am. And I knew why, from when I flew from Port Blair, they had already told us that something is wrong at 10 o'clock in the morning. So I knew that computer thing, you cannot do it very fast. So it was better to go and stay, and now I'm fresh, at least fresh of mind. So, and the best part is that they rescheduled it. So nothing to worry. Now I'm just flying to Bangalore. I'll be reaching by evening. No problem. At least I'm reaching, without extra payment. So thank you so much. Anyhow, the staffs were very good. Even everybody. Okay, thank you. Huh? Your name? My name is Lizard. Okay. நான் 5 வாட்டி பாத்ரூம் போயிட்டேன். ஃபாதர் உடம்பு சரியில்லை. ஃபாதர் ஒன்றும் சரியில்லை. அவரை ஆபரேஷன் பண்ணிருக்கேன். அவரை பார்க்கலாம். பார்க்க போறீங்க. நீங்க முன்னாடியே ஃளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க. புக் பண்ணல. அது நான் சொல்லிட்டேங்க சார், ஒரு இஷ்யூ இல்லை. அவர் சொல்ல அப்படியே பண்ணலாம், டிக்கெட் கிடைக்கல. திடீர்னு வந்துச்சு. திடீர்னு யாருமே சொல்லல. பண்ண யார் போன் எடுக்க சரி, இங்க டிக்கெட் கிடைக்கல. நம்மளுக்கு இந்த இஷ்யூ இருக்கு. நான் எங்க எக்ஸஸ் பண்ணி ஒகிஸ் பண்ணி இங்க சொல்லிட்டு அவங்க டிக்கெட் வாங்கிடும். அதுவும் இங்க வந்து 100 வாட்டி 200 1000 வாட்டி சுத்திட்டு இங்க போங்க இங்க போ. நைட் வந்து 1:30 மணி 8-10 மணிக்கு சுத்திட்டு இருக்காங்க. காத்தால பாஜார் வண்டி வந்து இருக்கேன். நீங்க எங்க போகணும், எங்க சென்னை டு அஹமதாபாத். நான் நைட் வந்து 12 மணிக்கு திடீர்னு வீட்டில் வந்துச்சு. உடம்பு சரியில்லை, அஹமதாபாத் அட்மிட் ஆச்சு. திடீர்னு நான் கிளம்பிட்டேன். 1:30 மணிக்கு கிட்ட இங்கே வந்தேன். குளிச்சு இல்லை அப்படியே வந்தேன். அப்படி வந்தேனே எங்கள் டிக்கெட் 4-5 விடு. சரி இப்போ இதில் டிக்கெட் இருக்கு, அதுதான் கிடைக்கும், நாளைக்கு தான் கிடைக்கும். ஒரு 9 மணி 8:30 மணி நாளைக்கு தான் தெரியும். 10 மணி கொடுக்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏர் இந்தியாவில் போனேன். ஏர் இந்தியாவில் போனேன். அந்த 100 வாட்டி போய் இங்கே போங்க, இங்கே 4 போங்க, T10 T10 4 போங்க, த்ரெட்டில் போங்க, இங்கே போய் 100 வாட்டி சொன்னேன். உடம்பு சரியில்லை, டேப்லெட் எனக்கு சாப்பிட்டேன். இப்போ இங்கே பாருங்க, போட்டலுக்குள்ளே வாங்கிட்டேன் 150 ரூபா. அது 350 ரூபா சாப்பாடு கொடுத்தாங்க. எங்கே போக முடியும் சொல்லுங்க? அப்படியே டிக்கெட் 2 வாட்டி வேஸ்ட் போயிடுச்சு. இப்போ அப்போ கேட்க பதிலே கொடுக்க மாட்டேங்களா ஏர்போர்ட்டில்? அது நான் திருப்பி கேட்கவே இல்லை. அது திருப்பி டிக்கெட் கிடைக்கும், சரி ஓகே ரைட். அப்புறம் வந்து இங்கே உடம்பு சரியில்லை, இங்கே படுத்துட்டு அப்படியே படுத்துட்டு நைட் ஃபுல்லாக டைட் ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் வந்து போல போயிட்டு அந்த பையன் 2 பையன் கூட போனாங்க சார். வந்து கூட வந்து டேப்லெட் சாப்பிட்டு கொடுத்துறேன். அப்புறம் கொஞ்சம் சரி ஆயிடுச்சு. இப்போ கூட உடம்பு ஃபுல்லாக டைட்டு, உட்கார முடியல. அது போய் தொலை இருக்கேன். அது எமர்ஜென்சி போக வேண்டியது அவனுக்கு உடம்பு சரியில்லை, அட்மிட் ஆயிடுச்சு இல்லை உடம்பு ஹாஸ்பிட்டலுங்க. அங்கே போக வேண்டியது அவனுக்கு. இன்னைக்கு நைட் வந்துங்க, நைட்டே அட்மிட் பண்ணிட்டேங்க. ஃபோன் பண்ணி கேட்டேங்க. இப்போ எமர்ஜென்சி இருக்கேன். என்ன சொல்றீங்க? எமர்ஜென்சி நான் ரிக்வஸ்ட் கூட பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணி கொடுங்க. எவ்வளோ கவுண்டரில் 100 கவுண்டரில் பண்ணியாச்சு ரிக்வஸ்ட். அப்புறம் என்ன சொல்றேன்? இப்போ திருப்பி சீட் கிடைக்கும், ஒரு சீட் இருக்கு. அப்புறம் அப்புறம் திருப்பி சொல்றேன் சீட் இல்லை. ஏர் இந்தியாவில் ரெடி சொல்ல, அப்புறம் ஏர் இந்தியா இண்டிவிஜுவல் ரெடி சொல்ல. அப்படி ஜென்ஸ் ரெண்டுமே சொல்றேங்க. சொல்லுங்க என்ன தமாசா சொல்லுங்க. நான் சொல்ல எதுக்கு வச்சுங்க? நெக்ஸ்ட் வந்து சொல்லுங்க. அவரே புக் ஆயிடுச்சு ஃபுல்லா. எல்லாம் பாருங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நேற்று புக் பண்றேன், அப்புறம் உங்க புக் பண்றேன் சொன்னீங்க. இப்போ லாஸ்ட் புக் ஆயிடுச்சு. இப்போ போங்க சில்லினே போங்க, டெல்லி போயிட்டு அஹமதாபாத் போங்க. நாளைக்கு தான் போக முடியும். ஆமா பார்க்க போறேங்க. விஷால்.